முதல்ல பெருமைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சபை இன்னைக்கு சின்ன சின்ன விஷயத்திலிருந்து அது கிருபையை தாண்டி பெருமைக்கு போகுது. கிருபைங்கிறத ஒரு உபதேசமாக தான் வச்சிருக்காங்களே ஒழிய பெருமை தான் பிரதானமாக இருக்குது. பெருமையான காரியங்களை பேசிட்டு கடைசியில் ஒரு டேக் போடுற மாதிரி எல்லாம் கிருபை அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனால் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கரமாக பெருமையானவைகளுக்கு. இன்னைக்கு ஒரு சபை ஸ்தாபிக்கிறதுல ஆரம்பிச்சு ஒரு விசுவாசி வளர்றது வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் பெருமை எட்டி பார்த்துக்கிட்டே இருக்குது. உள்ளுக்குள்ளேருந்து பெருமை இருக்கு. சிலர்லாம் சொல்லும் போது ஒரு பெரிய சபையில் நான் மெம்பராக இருக்கன்றதே ஒரு பெருமை. உங்களுக்கு ஒரு சத்தியம் பேசுகிற சபைக்குள்ளே இருக்கணுமா இல்லை ஒரு எஸ்டாப்ளிஷ்டு சர்ச்சில் இருக்கணுமான்னு கேட்டால் என்ன கேட்டால் நான் சொல்லுவேன், நல்ல சத்தியம் உள்ள சபையில் தான் இருக்கணும். சபை எவ்வளோ பெருசாக இருக்குன்றது முக்கியம் இல்லை, கர்த்தருக்குள்ளே இருக்கான்றது தான் முக்கியம். உங்களுக்கு முதல்ல மிஸ்டேக்கே அங்கே ஆரம்பிக்குது. இப்போ நல்ல சத்தியம் உள்ள சபைக்குள்ள இருக்கிறோம், ஆனால் நல்ல பெரிய சர்ச்சில் மெம்பராக இருக்கிறோன்றது ஒரு சிலருக்கு அப்படி ஒரு பெருமை. சொல்லும் போதே சிலதெல்லாம் ஸ்தாபனம் இருக்கு, ஸ்தாபனத்தை சொல்லும் போதே இருக்கும், நான்லாம் இந்த ஸ்தாபனம் எந்த ஸ்தாபனமாக இருந்தா என்ன, அதில் என்ன பெருமை இருக்கு, எந்த சபையாக இருந்தேன் என்ன பெருமை இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, பரலோகத்துக்குள்ள நுழையும் போது இந்த ஸ்தாபனம் சபை பேரு எதுவுமே இருக்காது. ஆனால் இது இங்கே இருக்கு, காரணம் இது காலத்தின் கட்டாயம், நாம இருக்கிறோம். ஆனால் பரலோகத்துக்குள்ள நுழையும் போது ரெண்டே சாட்சி தான். ஒன்று, உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனை எஜமான சந்தோஷத்துக்குள் பிரவேசி. ரெண்டு, அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போ. ரெண்டே சாட்சி. அங்க என்ன டினாமினேஷன், எந்த சர்ச்சு, உனக்கு பின்னாடி என்ன பேக்ரவுண்டு, இதெல்லாம் கிடையவே கிடையாது. முதல்ல இங்க ஆரம்பிக்குது உங்க பெருமை. அப்படியே ஆரம்பிக்கும். சிலர் சொல்லும் போதெல்லாம் ஸ்தாபனத்தின் பேரை தான் பெருசா சொல்வாங்க. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இயேசு பரமேறி போனதுலேருந்து இன்னைய வரைக்கும் இந்த 2000 வருஷமா எத்தனையோ ஸ்தாபனங்கள் உருவாச்சு, எத்தனையோ விதமான சபைகள் உருவாச்சு, நிறைய காணாமல் போயிருச்சு. நம்ம ஆதி காலத்தில் பார்த்த சபைகளில் எத்தனையோ இன்னைக்கு இல்லை. நீங்க பாருங்க, எபேசு, சிமிர்னா எல்லாம் வாசிக்கிறோமே, சிமிர்னாவையும் பிலடெல்பியாவையும் கர்த்தர் சொல்வாரு குறையில்லாத சர்ச்சு புகழ்வாரு. இன்னைக்கு சிமிர்னாலையும் சபை இல்லை, பிலடெல்பியாலையும் சபை இல்லை, எல்லாம் போச்சு துருக்கியிலேருந்து. அதனால் நான் என்ன சொல்றேன், அதன் மேலே நமக்கு பெருமை கிடையாது, அந்த பேர் மேலே ஒரு பெருமை கிடையாது. எங்கே இருந்தாலும் நீங்கள் கர்த்தருக்குள்ள இருக்கிறீங்களான்றதான் பெருமை.